இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய போர்களைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த எல்லா போர்களிலும் மிகவும் புகழ்பெற்ற போர் என்றால் அது மகாபாரத போர்தான். இந்த மகாபாரத போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் போர்க்களத்தில் இறங்கி தங்களின் வீரத்தை நிரூபித்தனர். ஒவ்வொரு வீரனுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருந்தது. சிலர் வாளில் நிபுணர்கள், சிலர் குத்தாயுதங்களில் வல்லவர்கள், சிலர் குதிரை மற்றும் ரத யுத்தத்தில் அசாதாரண திறமை கொண்டவர்கள். ஆனால் இந்த போரில் ஒரு ஆயுதம் மட்டும் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. அதுதான் வில் மற்றும் அம்பு. ஒரு வில்லாளர் ஒரே அம்பால் நூற்றுக்கணக்கான வீரர்களை வீழ்த்தக்கூடிய அதிசய திறன் கொண்டவர். அதனால்தான் அந்த காலத்தில் சிறந்த வில்லாளர்களுக்கு மிக உயர்ந்த மரியாதை கிடைத்தது. மகாபாரத காலத்தில் பல சக்தி வாய்ந்த வில்லாளர்கள் இருந்தனர். அவர்களில் சிலர் அவ்வளவு திறமைசாலிகள், அவர்கள் எய்த அம்பின் சத்தம் கேட்கும்போதே எதிரி படைகள் கூட நடுங்கிவிடும். சிலர் ஒரே நேரத்தில் பல அம்புகளை எய்யக்கூடியவர்கள், மற்ற சிலர் தெய்வீக அஸ்திரங்களை இயக்கக்கூடியவர்கள். இந்த வீரர்கள் போர்க்களத்தில் ஒரு படை போலவே கருதப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களின் வில்வித்தை திறமை அதிசயமானது. இன்று அப்படிப்பட்ட மகாபாரதத்தின் மிகச்சிறந்த மாபெரும் வில்லாளர்கள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவர்களில் சிலர் புராணங்களில் கூட அசாதாரண வீரர்களாக கூறப்படுகிறார்கள். வணக்கம் நண்பர்களே, உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மித்திக் தமிழ் ஃபேக்ட்ஸ். வாங்க இப்போது மகாபாரதத்தின் மிகச்சிறந்த வில்லாளர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். முதலில் பீஷ்ம பிதாமகர். பீஷ்மர் எப்போதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வாழ்வேன், திருமணம் செய்ய மாட்டேன் என்று ஒரு பெரிய முடிவை எடுத்தவர். அந்த முடிவின் காரணமாக அவருக்கு இச்சா மரணம் என்ற வரம் கிடைத்தது. கங்கை தேவியின் மகனான பீஷ்மர் பரசுராமரிடம் பல யுத்த கலைகளை கற்றார். மேலும் பல அஸ்திரங்களின் அறிவையும் பெற்றிருந்தார். அதனால் அவரை அஜேயன் என்று அழைத்தார்கள். அவருடைய வில்லின் நானொலி மட்டும் கேட்டாலே எதிரி படைகள் கூட பயந்து போய்விடும். அவரிடம் பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், மேலும் சிவபெருமானின் பாசுபதாஸ்திரம் போன்ற பல சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் இருந்தன. ஆனால் அவர் பயன்படுத்தியது பிரம்மாஸ்திரம் மட்டும்தான், அதுவும் பரசுராமருடன் நடந்த போரில். இரண்டாவது அர்ஜுனன். 5 பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் வில்வித்தையில் உலக புகழ் பெற்றவர். அவர் குரு துரோணாச்சாரியரின் முக்கிய சீடர்களில் ஒருவராக இருந்தார். துரோணர் ஒரு நாள் அர்ஜுனனிடம் கூறினார், உன்னை விட சிறந்த வில்லாளி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று. அர்ஜுனன் அம்பு எய்யும் போது அதன் சத்தம் முழு போர்க்களத்தையும் அதிர வைத்தது. அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணன் ரதத்தில் இருப்பதை பார்க்கவே தேவர்கள் கூட வானத்தில் இருந்து இறங்கி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளர் ஒருவர் இருந்தார் அப்படி என்று பலர் கூறுகிறார்கள். அவர் யார் தெரியுமா? மூன்றாவது கர்ணன். மகாபாரத காலத்தில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருந்தாலும் கர்ணனை போன்ற வீரன் மிக அரிது என்று பலரும் கூறுகிறார்கள். அவருடைய கவசமும் குண்டலமும் அவரிடமிருந்தே இருந்திருந்தால் கர்ணனை வீழ்த்துவது மிக கடினம் என்று சொல்லப்படுகிறது. கர்ணனம்பு எய்யும் போது அதன் சக்தி அவ்வளவு அதிகம். ஒருமுறை அவர் எய்தம்பால் அர்ஜுனனின் ரதமே கூட பின்னால் தள்ளப்பட்டது. அப்போது கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கூறினார், நான் மற்றும் ஹனுமான் இருக்கும் இந்த ரதமே கூட பின்னால் நகர்கிறது. இதனால் கர்ணனின் வில்வித்தையில் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று புரிகிறது என்று. அதனால்தான் கர்ணன் மிகச் சிறந்த வில்லாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். நான்காவது ஏகலைவன் என்ற ஒரு வில்லாளர் இருந்தார். அவருடைய கைவிரல் வெட்டப்படாமல் இருந்திருந்தால் மகாபாரதத்தின் கதை வேறு விதமாக மாறியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் ஏகலைவன். ஏகலவியன் துரோணரை நேரில் குருவாக ஏற்க முடியாத நிலையில் இருந்தார். அதனால் துரோணரின் சிலையை உருவாக்கி அந்த சிலையின் முன்பு வில்வித்தையை பயிற்சி செய்தார். பின்னர் துரோணர் குரு தட்சணையாக இங்களவனின் வலது கைக்கட்டை பெருவிரலை கேட்டார். தன் குருவிற்காக தன் பெருவிரலையை குரு தட்சணியாக கொடுத்தவன் ஏகலைவன். இப்போது நாம் பார்க்க போகும் வில்லாளர் தனது 3 அம்புகளை மட்டும் பயன்படுத்தினால் மகாபாரத போரை 2 நொடிகளில் முடித்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவர் யார் தெரியுமா? 5வது பர்பரிக். பீமனின் பேரனான பர்பரிக் மிகச் சக்தி வாய்ந்த வில்லாளர்களில் ஒருவராக இருந்தார். அவர் கூறினார், நான் எப்போதும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் அணிக்காகவே போராடுவேன் என்று. அவருடைய வில்வித்தையை பார்க்க கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் வந்தார்கள். அப்போது கிருஷ்ணன் ஒரு சோதனை வைத்தார்.
இந்த மரத்தில் இருக்கும் எல்லா இலைகளையும் ஒரே அம்பால் துளைத்தால் தான் உன் திறமையை ஏற்றுக்கொள்வேன் என்றார். பர்பரிக் அம்பை எய்தினார். அம்பு ஒவ்வொரு இலையையும் துளைத்துக் கொண்டே சென்றது. இறுதியில் கிருஷ்ணன் மறைத்த இலையையும் அம்பு கண்டுபிடித்தது. இதைக் கண்ட கிருஷ்ணன் ஆச்சரியப்பட்டார். நண்பர்களே, இதுதான் மகாபாரதத்தில் இருந்த சில மாபெரும் வில்லாளர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், மேலும் இப்படிப்பட்ட தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை எழுத மறக்காதீர்கள்.